சும்மா அப்படி நம்ம கையை அப்படி ஊனும். இதே நீங்கள் மெனோபாஸ்க்கு முன்னாடி ஊனும்போது ஒன்றுமே ஆயிருக்காது. இப்போ மெனோபாஸ் ஆகிட்டு இப்படி ஊனும்போது கால்ஸ் ஃப்ராக்சர் வச்சோம். Just in front of the wrist breaks and your hand will be hanging like this. 35-40 இருக்க விமனுக்கு கூட ஹார்ட் அட்டாக் வருது. நெஞ்சு வலி வந்து ஹார்ட் அட்டாக் வரும்போது என்னது 30 வயசில் நெஞ்சு வலின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். Nobody thinks of it. Menstruation is a beautiful window which comes month after month. ஸோ மந்த் ஆஃப்டர் மந்த் வர்ற விஷயம் வந்து நமக்கு ரெகுலராக வந்தாலே that means probably your body is healthy. மெனோபாஸை பார்த்து பயந்து ஓடவே கூடாது. மெனோபாஸ் வந்தாச்சு அவ்வளோதான். தட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். ஷாக்கிங்லி வந்து பார்த்திங்கன்னா மெனி உமனுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா இந்த எஃப்எஸ்ஹெச்சில் தட் இஸ் த ஹால்மார்க். அஸ்டானிஷிங்லி நிறைய பேருக்கு வந்து ரேஸ்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஓவரி ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா அந்த கண்டிஷன் வந்து ப்ரீமெச்சூர் ஓவேரியன் ஃபெயிலியர்னு நாங்கள் அதை வந்து சயின்டிஃபிக்லி நாங்கள் ஒரு பேர் வேறு கொடுக்குறோம். இப்போ வணக்கம், நான் டாக்டர் மோனிகா ரோஷினி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். இன்னையோட பாட்காஸ்ட்டில் நம்ம கூட இருக்கவங்க டாக்டர் உமையால் முருகேசன், எம்பிபிஎஸ் எம்டி டிஜிஓ, டிரெக்டர் ஸ்ரீகுமரன் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஃபவுண்டர் ஆஃப் அவல் ட்ரஸ்ட், பிரசிடென்ட் காஞ்சிபுரம் அப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி சொசைட்டி, பாஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் ஐஎம்ஏ தாம்பரம், இமீடியட் பாஸ்ட் சேர்பர்சன் ஆஃப் விமன் டாக்டர்ஸ் விங் ஆஃப் ஸ்டேட் ஐஎம்ஏ தமிழ்நாடு, FOXY Violence Against Doctors Committee Chairman for 2026, 27, 28. TAPISA Tamil Nadu Pondicherry is our Executive Committee 2026 and 27. வணக்கம் மேம். ஸோ இப்போ மெனோபாஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சைக்காலஜிக்கலி அவங்க ரொம்ப ட்ரெயின் ஆகிடுவாங்க, மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், இதெல்லாம் சொன்னீங்க மேம். இதை தாண்டி இப்போ நீங்கள் கேன்சர் சொன்னீங்க. கேன்சர் இல்லாமல் வேறு என்ன கைண்ட் ஆஃப் ஆர்கன்ஸ் எஃபெக்ட் ஆகும், வேறு என்னென்ன கைண்ட் ஆஃப் டிசீசஸ் அவங்களுக்கு இதனால் அசோசியேட்டடாக வரலாம்? இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வெரி ரெலவெண்ட் தான். ஏன்னா நம்ம வந்து இப்போ கேன்சர் ரிலேட்டடாக பேசிட்டோம். ஏன்னா இதை தான் யாரும் யோசிக்கிறது கிடையாது. பட் அந்த ஒரு ஈஸ்ட்ரஜனுடைய ப்ரொடெக்ஷன் இல்லைன்னு சொன்னோன்னே அந்த 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 அம்மாவுடைய உடம்புல வந்து நவ் ஷி இஸ் கெட்டிங் ஆல் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஈக்குவலன் டு தட் ஆஃப் அ மேன். ஓகே. இப்போ மேனுக்கு வந்து அந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொடெக்ஷன்லாம் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் சீக்கிரம் வந்துடுது. அவங்களுக்கு இந்த பிரெயின் ரிலேட்டட் எவ்ரிதிங், பிரெயின் ஃபாகிங் எல்லாமே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுது நம்ம சொல்கிறோம். ஈஸ்ட்ரஜன் இஸ் ப்ரொடெக்டிங் உமன் அகெயின்ஸ்ட் ஹார்ட் அட்டாக்ஸு, அகெயின்ஸ்ட் போன் ஃப்ராக்சர்ஸு அண்ட் ஈவன் ஞாபக மருதி இல்லாமல். அண்ட் தே லுக் ஸோ ஹெல்த்தி அண்ட் வெரி எஃபிஷியன்ட். அவங்களோட எஃபிஷியன்சிக்கெலாம் வந்து அதுதான் வந்து ரீசன் சொல்கிறோம் நம்ம. தே கீப் த மென்டலி அலர்ட் அண்ட் இப்போ அப்படின்னு அவங்களுடைய கேரியரில் வந்து தே ஆர் டூயிங் ஸோ வெல் பிகாஸ் தேர் ஹார்மோன்ஸ் ஆர் பேக்கிங் தம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சடனாக ஒன் டே வந்து அந்த ஈஸ்ட்ரஜன் இல்லைன்னு சொன்னோன்னே இதெல்லாம் ரிவர்சல் ஆகும். ஓகே. ஸோ நம்ம பிரெயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா ஞாபக மருதி வந்துடும். அது வரைக்கும் நல்லா பிரைட்டாக இருந்தவங்க திடீர்னு வந்து எங்கே அந்த பாத்திரத்தை வச்சேன், இந்த பொண்ணு பேர் வந்து என்ன, நேருக்கு பார்க்கும்போதே வந்து நம்ம நல்லா பழகின ஒரு பொண்ணுடைய பேர் மறந்து போயிடும் நமக்கு. வில் ஜஸ்ட் திங்கிங் ஐ ஹவ் டன் தட் மெனி டைம்ஸ். ஸோ ஐ நோ யூ ஸோ வெல் டியர் பட் ஐ எம் நாட் ஏபிள் டு கெட் யூர் நேம், கேன் யூ சே வாட் யுவர் நேம் இஸ்னா அவளுக்கு நெஞ்சே வலிச்சிரும். ஏன்னா ஷீ ஸோ க்ளோஸ் டு மீ. மேடம் என் பேர் நீங்கள் கேட்குறீங்களா, அப்படி கேட்கலாமா அப்படின்லாம் வந்து ஸோ மெனி சினாரியோஸ் ஐ மைசெல்ஃப் ஐம் கோயிங் ஈவன் த்ரூ ரைட் நோ. ஸோ ஆக்சுவலி வந்து அந்த பிரெயின் ஃபாகிங் ஆகுது. ஆல்சிமர்ஸ் வந்துடுது. They are more prone for Alzheimer's. Alzheimer's is a condition where the forgetfulness becomes so bad that you forget your own name, you forget everybody's name, and நிறைய பக்கத்தில் இருக்கவங்க பொண்ணா பிள்ளையா புருஷனான்னு கூட மறந்துடும். ஸோ அதெல்லாம் அந்த எஃபெக்ட்லாம் பிரெயின் ஃபாகிங் ஆகிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து we will have to protect it. அண்ட் அவேர்னஸ் வரும்போது தான் ஐயோ நம்ம அம்மாவுக்கு வயசாகிடுச்சு போல இருக்கேன், ஞாபகம் மாதிரி வந்துருச்சுன்ற புரிதலே குழந்தைங்களுக்கே வரும். ஒன்று. ரெண்டாவது ஹார்ட். யுவர் ஹார்ட் ஆல்சோ வாஸ் கெட்டிங் ப்ரொடெக்டட் பை திஸ் ஹார்மோன். ஸோ நவ் யுவர் ஹார்ட் is again the protection agent போனதுனால your heart condition also has to be taken care of. Okay. So you are prone for heart attacks, you are prone for all the other diseases, lipid profiles damage ஆயிரும். So you are going to have plagues, stroke risk ஜாஸ்தி ஆகுது and இது எல்லாமே ரிஸ்க் ஆயிரும். போன்ஸ் வந்து ஃப்ராக்சர்ஸ். ஓகே. ஸோ சும்மா அப்படி கை அப்படி ஊனும், கீழே விழுகிற மாதிரி இருக்கும், அப்படி கையை ஊனும். இதே நீங்கள் மெனோபாஸ்க்கு முன்னாடி ஊனும்போது ஒன்றுமே ஆயிருக்காது. இப்போ மெனோபாஸ் ஆகிட்டு இப்படி ஊனும்போது கால்ஸ் ஃப்ராக்சர்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ இங்கே வந்து திஸ் போன் ஜஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரிஸ்ட் பிரேக்ஸ் அண்ட் யுவர் ஹேண்ட் வில் பி ஹேங்கிங் லைக் திஸ் பிகாஸ் ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ். ஸோ மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் கால்ஸ் ஃப்ராக்சர், ஹிப் ஃப்ராக்சர். ஸோ இந்த ஹிப்பு வந்து அந்த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் இருக்கும், அந்த டை போனுக்கும் ஃபீமருக்கும் ஹிப்பு போனுக்கும். அந்த நெக் ஆஃப் த ஃபீமரில் வந்து டொப்பக்குன்னு உடஞ்சிரும் வித் அ சவுண்டு, டப்பக்குன்னு உடஞ்சிரும். தென் ஷி ஒன்ட் பி ஏபிள் டு கெட் அப். ஸோ அப்போ வந்து ஷீ வில் பி பெட்ரிடன்.
So we have to do a surgery and we'll have to put in a screw and connect these two, or sometimes if the joint is very bad we replace the bones, and then she another 6 months of rehabilitation physiotherapy and life becomes miserable. ஸோ இதெல்லாம் அவேர்னஸ் இருந்துச்சுன்னா என்னுடைய கால்சியம் வந்து குறைஞ்சிரும், ஆஸ்டியோபோரோசிஸ் ஆயிரும் அப்படின்னா ஐ வில் ஹாவ் டு திங். அண்ட் மோசமாக வந்து சைக்கலாஜிக்கல் தான். ஓகே. ஸோ ஐ எம் டிப்ரெஸ்ட், ஐ வாண்ட் டு க்ரை, ஐ வாண்ட் டு ஷவுட், ஐ டோன்ட் ஹாவ் ஸ்லீப் அப்படின்னு வரும்போது அதுக்கும் அண்ட் வி ஹாவ் now the மேனேஜ்மெண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரும்போது நம்ம இன்வெஸ்டிகேஷன் பேசிட்டோம், நம்ம உடம்புல என்னென்ன விஷயங்கள்லாம் பாதிக்குதுன்னு பேசிட்டோம். இஸ் தேர் எனி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு நெக்ஸ்ட் கொஷின் ஆப்வியஸாக வரும். அப்போ வந்து வாட் வி டெல் இஸ் எஸ், உங்களுக்கு இது எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து வி ஹாவ் மெடிசன்ஸ். ஸோ தேட் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் ஏஜ் யூ ஆக்சுவலி ஆர் நவ் அண்ட் வாட் இஸ் த பிளட் ரிப்போர்ட் ஆக்சுவலி டெல்லிங் எவ்வளோ டெஃபிஷியன்சி உங்கள் பாடியில் இருக்குது, உங்கள் கால்சியம் லெவல்ஸ் எவ்வளோ இருக்குது, உங்களோட ஹார்மோன் லெவல்ஸ் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் ஒன்று. ரெண்டாவது வாட் இஸ் த டைப் ஆஃப் ஒர்க் யூ ஆர் டூயிங் நவ். ஓகே. உன்னோட லைஃப் வந்து ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலா இல்லை செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலா, ஆல்ரெடி மென்டலி யூ ஹவ் ப்ரிப்பேர் டு ரிட்டையர் அண்ட் யூ ஆர் நாட் வெரி மச் வரிட் அபவுட் வாட் ஐ எம் கோயிங் டு டூ ஃபார் 24 hours a டேயா, அப்படி இல்லையா? இல்லை நான் இப்போ தான் வந்து ஐ ஹவ் டு என்னுடைய பொண்ணுக்கு டெலிவரிக்கு நான் அமெரிக்கா போக வேண்டியது இருக்குது, அங்கே 6 மாதம் அவளுக்கு யாருமே இல்லை, நான் மட்டும்தான் போகிறேன், ஆனால் எனக்கு மெனோபாசல் சிம்டம்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ வாட் இஸ் த ரெக்வயர்மெண்ட் ஆஃப் த பேஷண்ட் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நாங்களுமே மேனேஜ்மெண்ட் கொடுப்போம். பட் எல்லாத்துக்கும் முன்னாடி ஆஸ் ஐ டோல்ட் யூ அண்ட் ஹெல்த்தி protein and calcium rich diet is number 1 treatment. Number 2 வந்து lifestyle modification. இனிமே no more I'm in the kitchen, I'm washing clothes, I am taking care of my family, I have an aged mother-in-law, father-in-law, ஸோ அவங்களுக்கு போய் நான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் இப்படின்னு நம்ம வந்து காலத்தை கழிக்கிறத வந்து பண்ணுங்க. பட் ஆனால் மீ டைம் ஆர் மை டைம், எனக்குன்னு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கண்டிப்பாக ஒதுக்கி I need to do exercise so that my bones get stronger. I don't go fall somewhere and have a fracture. And I do some meditation so that my mind fogging is not going to happen. Otherwise, I'm going to be a depressed person and nobody is going to like me. Yes. என்ன இந்த பொம்பளை வந்து எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கேன்னு சொல்லக்கூடாது. என்னைய நான் இப்போ வரைக்கும் சாமிங்காக இருந்திருக்கேன், இனிமேயும் என்னுடைய சாமிங் கேரக்டர் ஷுட் நாட் கோ அவேன்னு சொல்லிட்டு ஐ ஷுட் பி வரிட். ஓகே. ஸோ எனக்கு அவேர்னஸ் இருந்தால் டெஃபினெட்லி ஐ வில் கோ பேக் டு இட் நோ. ஸோ ஐ எம் டெல்லிங் யூ த கான்செப்ட் ஆஃப் ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லி. ஓகே. சரியா? ஏஜிங் நம்ம எல்லாருக்கும் வயசு தான் ஆகுது, எப்படி வேணாலும் ஏஜ் பண்ணிக்கலாம். லொல்லுன்னு எல்லாரையும் நம்ம திட்டி நம்ம அந்த டாக் பார்க்கிங் மாதிரியே இருக்கும். சில வி ஹவ் சீன் என்கிட்ட சொல்லுவாங்க, ஐயோ குலைக்குது டாக்டர் எங்கள் மாமியார் வீட்டில் போனாலே. வி கெட் சச் கமெண்ட்ஸ் ஃப்ரம் த பேஷண்ட்ஸ். ஸோ அப்போ ஐ வில் ஆல்வேஸ் சே, சி யுவர் மாமியார் இஸ் கோயிங் த்ரூ அண்ட் வெரி பேட் ஃபேஸ், யூ பிரிங் ஹர் டு மீ, அதை நான் சரி பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அவேர்னஸ் இருக்கவங்க அந்த ஸ்டேஜுக்கு போகக்கூடாது. எப்போதுமே நீங்கள் ஆக்டிவாக இருந்திருக்கீங்க, ஒரு கிரேஸ்ஃபுல்லாக இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அதே கிரேஸோடு நம்ம ஏஜ் பண்ண முடியுமானா ஆஃப்கோர்ஸ் யூ கேன் டூ இட் வித் அ ஸ்மைல். லெட் அஸ் நாட் கெட் வரிட், லெட் அஸ் கெட் ஹெல்ப். Let us tell my family that I am now going through a perimenopausal phase and I need all your help. ஸோ பிரித்து கொடுங்க. இது இவ்வளோ நாள் இந்த வேலை நான் செஞ்சுட்டு இருந்தேன், இனிமேல் இந்த வேலை நீங்களாம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க, நான் இந்த வேலையை பார்த்துக்கிறேன், எனக்கு ஐ நீட் சம் ஹெல்ப் அப்படின்னு சொல்கிறத யோசிக்கக்கூடாது. அண்ட் தென் யூ கேன் ஹாவ் சம் மெடிகேஷன்ஸ் டூ. இப்போ இதெல்லாம் பத்தலை, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனு, டயட்டு, தூக்கம், ஐ எம் கோயிங் டு பெட் பை 9 o'clock, ஹியர் ஆஃப்டர்வர்ட்ஸ் நோ 11 o'clock லேட் நைட் டின்னர்லாம் உங்களுக்குலாம் நான் பண்ணி கொடுக்க மாட்டேன். ஐ ஹாவ் டு கோ டு பெட் பை 9 and I have to take adequate rest, only then my body will recover. Yes. I am getting old. So don't punish me by giving work in the night. என்னால் அந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது. இவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருந்தேன். உனக்கு 10 மணிக்கு சப்பாத்தி சுட்டு கொடுத்துட்ருந்தேன், உங்கள் அப்பா 11 மணிக்கு வந்து டீ கேப்பர் அதை போட்டு கொடுத்துட்ருந்தேன், இப்போ என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு கோ அண்ட் ஹாவ் யுவர் ரெஸ்ட் ஆல்சோ, அட்லீஸ்ட் 8 hours இன் த பெட். இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு சரியாயிருச்சுன்னா மோஸ்ட்லி ஒரு பாதி பேருக்கு வந்து இதிலே சரியாயிரும் மேடம், நல்லா இருக்கு மேடம் அப்படின்வாங்க. அந்த ஃபாலோ அப்பும் வரணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் மெடிசன்ஸ் இருக்குது. பியூட்டிஃபுல் மெடிகேஷன்ஸ் ஆர் அவைலபிள். வி ஆக்சுவலி ஸ்டார்ட் வித் கால்சியம் தான், ஏன்னா கால்சியம்னால தான் உங்களுக்கு சிம்டம்ஸ் வரும். ஸோ வென்எவர் இந்த பெரிமெனோபாசல் ஏஜில் மை ஃபஸ்ட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒன்லி வில் பி கால்சியம் அண்ட் அட்வைஸ். ஸோ அதுலேயே வந்து பாதி பேர் மேடம் நல்லா இருக்கு மேடம், இப்போது நல்லா தூங்குறோம் மேடம், அதுலேயே தூக்கம் வந்துடும், லாக் ஆஃப் ஸ்லிப், எவ்ரி திங் வில் பி ரிவர்ஸ்ட். இல்லை மேடம் அப்படின்னா அவங்க இன்னும் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்கன்னு அர்த்தம். இல்லை மேடம் எனக்கு இன்னும் ஐம் நாட் கம்ஃபர்டபுள் அப்படின்னு அவங்க சொல்லும்போது தென் வி கிவ் தம் மெடிசன்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் HRT. ஸோ ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி.
ஸோ எந்த ஹார்மோன் நம்ம உடம்புல இல்லை? ஈஸ்ட்ரோஜன். ஸோ ஈஸ்ட்ரோஜனை வந்து இன் வேரியஸ் காம்பனன்ட்ஸில் வந்து வேரியஸ் இதில் வந்துட்டு காம்பினேஷன்ஸில் வந்து அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை கொடுப்போம் நாங்கள். அப்போ வந்து ஒரு ரிவர்சல் ரொம்ப அழகாக வரும். அந்த ரிவர்சல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரூப்பிங், அந்த ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் தான் அந்த ஸ்கின் அழகுக்குமே. ஸோ வரும்போது இந்த ஸ்கின்லாம் ட்ரூப் ஆகி இங்கெல்லாம் சுருக்கங்களோட ஒரு டிப்ரெஸ்ட் லேடியாக பார்ப்போம். they will look very different when they come to us. But after 6 months of counseling and treatment, when they come back to us, they look so charming. They want to look good, they dress well, and they actually make sure that the face is much more better. Probably they lose some makeup and all that, and they come in front of you and sit and smile at you. முதல்ல என்னையே கோவம் தான் பார்ப்பாங்க, அப்படிதான் பார்ப்பாங்க. இந்த 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 அம்மா நமக்கு என்னத்தை பண்ணி கிளிக்க போகுது. Typically that attitude will be there, no? They will never smile at you because they are so irritated. The brain is so fogged up that they are angry with everybody, including me. பட் ஒரு 6 months ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு முன்னாடி வந்து உட்காந்து குட் மார்னிங் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கீங்களா, அப்போ தான் நம்மளை பற்றி விசாரிக்கணுன்ற ஒரு விஷயம் வரும். அப்சல்யூட்லி ஃபைனாக இருக்கேன்டா, நான் ஹவ் ஆர் யூ ஃபீலிங், யூ டெல் மீ மேடம், ஐ எம் குட் மேடம், ஐ எம் ரியலி என்ஜாயிங் மை லைஃப். பிகாஸ் த டீம் சப்போர்ட் கிடைச்சாச்சு. நம்ம ஹஸ்பண்ட் நம்மளை இக்னோர் பண்ணுறான்ற ஃபீலிங் கிடைச்சாச்சு. திடீர்னு ஹஸ்பண்ட் கேரக்டர் மேலே சந்தேகப்படுவாங்க, டாக்டர் இந்த மனுஷன் டெய்லி லேட்டாக வரா டாக்டர், அதே எனக்கு டென்ஷனாக இருக்குன்னுவாங்க. ஸோ ப்ளீஸ் கம் ஹோம் சார். ஒரு இன்செக்யூரிட்டி. ஏன்டா 20 வருஷம் கல்யாணம் ஆகி உன் வீட்டுக்காரர் உங்க கூட தான் இருக்கார், இனிமேல் வெளியில் போவான்னு எப்படி உனக்கு அந்த சிந்தனை வரும்? ப்ராபப்ளி இஸ் ஒர்க்கிங் ஹார்ட் டு இம்ப்ரூவ் யுவர் ஃபேமிலிஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். அப்படி தானேப்பா? ஆமாம் மேடம், அதான் மேடம். இப்போ it will be beautiful. Actually the counseling la 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் போகும். But worth it. When the husband wife குள்ள இருக்க disputes நம்ம சரி பண்ணிட்டாலே now the husband becomes very attentive and he actually is there with his wife. I can see him putting a hand over her shoulders and telling her that I'm here. That's what she needs. So இதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் கொடுக்குற கால்சியமே போதுமானது. அப்படி இல்லைன்னு வரும்போது ஈஸ்ட்ரோஜன் ப்ரிப்ரேஷன்ஸ் கொடுக்குறோம். சில பேருக்கு வந்து நான் ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட், ஈஸ்ட்ரோஜன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி கொடுக்குறோம். ஸோ பிளான்ட் ப்ராடக்ட்ஸ் நிறைய மார்க்கெட்டில் வந்தாச்சு. ஸோ அந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் அப்படின்றது வந்து பிளான்ட்லேருந்து எடுக்கிற ஈஸ்ட்ரோஜன்ஸ் வந்தாச்சு. ஸோ அது வந்து ஐ ஆக்சுவலி ப்ரிஃபர் ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ். ஸோ ஐ எம் எ வெரி அவிட் ப்ரிஸ்கிரைபர் ஆஃப் தேவைப்பட்டால் கால்சியம் செட் ஆகலை 3 மாதம் கழிச்சு அப்படியே ட்ரூப்பிங்காக தான் வராங்கன்னா தென் ஐ கிவ் தம் ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் அண்ட் தென் ஐ டெல் தம் லைக் கோ அண்ட் கிவ் சம் கேர் ஃபார் யுவர் செல்ஃப். இப்போது அஃபோர்டபுளாக இருந்தாங்கன்னா அப்போது ஒரு ஸ்பா போயிட்டு வா. ஸ்பானா என்ன மேடம் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு ஒன்று இருக்குது, போயிட்டு வா. ஸ்பெண்ட் சம் டைம் ஃபார் யுவர் செல்ஃப், ஸ்பெண்ட் சம் மனி ஃபார் யுவர் செல்ஃப். யூ ஹவ் பீன் ஸ்பெண்டிங் யுவர் என்டையர் ஃபேமிலி ஃபார் எவ்ரிபடி எல்ஸ். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு கலவையாக வரும்போது டெஃபினெட்லி தீஸ் பீப்புள் கம் அவுட் ஆஃப் இட் அண்ட் ஐ சி வெரி ஹாப்பி ஸ்மைலிங் விமன் பாஸ்ட் தர் ப்ரைம். 70 இயர்ஸில் கூட ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு தென் ஐ டெல் தம் இனிமேல் நீ வீட்டில் இருக்காதுடா, ஏதாச்சும் ஒரு சேரிட்டி வேலை ஆரம்பிச்சிரு. ஒரு இப்போ அஃபோர்டபுளாக இருந்தால் லைன்ஸ் கிளப், ரோட்டரியில் ஜாயின் பண்ணிக்கோ. இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோவிலில் ஒரு பஜன் குழு இருக்கா, அதில் போய் இருங்க. இல்லையா 2 பிள்ளைய வீட்டில் கூட்டிகிட்டு வந்து அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடு. ஒரு 10 பென்சில் பாக்ஸ் வாங்கி கொண்டு போய் யாருக்காச்சும் கிஃப்ட் கொடு. ஸ்டார்ட் டூயிங் சம் ஆக்டிவிட்டீஸ் லைக் திஸ் ஸோ தட் யூ வில் ஃபீல் தட் யூ ஆர் கிவிங் பேக் டு த சொசைட்டி. சொசைட்டி வந்து உன்னை இவ்வளோ தூரம் உன்னை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து உனக்கு இவ்வளோ ரெக்கக்னிஷன் கொடுத்துருக்கு. நவ் யூ கிவ் சம்திங் பேக். உன்னுடைய கெப்பாசிட்டிக்கு நீ போய் எதையாச்சும் செய்யி. சும்மா வந்து இனிமேல் என் குடும்பம், என் பேத்தி, என் பேரன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஏன்னா வந்து அங்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வர ஆரம்பிக்குது. ஸோ அதை விட்டு எக்ஸ்பேண்ட் யுவர் மைண்ட், கோ அவுட் சைட் அண்ட் லுக். வேர்ல்ட் இஸ் பியூட்டிஃபுல். தெர் ஆர் ஸோ மெனி பீப்புள் ஹூ ஸ்டில் அப்ரிஷியேட் யூ ஃபார் வாட் யூ ஆர். And when you go and you want to be a part of them there, you are really recognized. And that will elevate your mood and bring you out of the depression. And still I have use for the society. People still love me and I am very happy about it. அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்கள வந்து ரெக்கவரிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே மெடிசன் cannot take care of every aspect. So medicine is also there. இதெல்லாம் சரியாகலைன்னா we have the proper estrogens. We have got the conjugated estrogens, we have got நிறைய வகையான ஈஸ்ட்ரோஜன்ஸே இருக்குது. ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒரு 3 மாதம் கொடுத்தோம்னா they are as good as new. நான் எப்போ வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் ட்ரீட்மெண்ட் நான் கொடுப்பனோ that is when they have had a surgery. ஸோ இப்போ ஒரு 45 இயர்ஸில் இருக்காங்க, இப்போ இந்த கேன்சர் ரிலேட்டடாக இருக்குது, இல்லை ஒரு ஹியூஜ் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, இல்லை ஒரு ஹியூஜ் சிஸ்ட், ஓவேரியன் சிஸ்ட் இருக்குது. அப்போ வந்து நாங்கள் அந்த யூட்ரஸ் அண்ட் போத் ஓவரிஸை சர்ஜிக்கலாக ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்து முடிச்சுருவோம். ஸோ 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து பாடியில் ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. அது நெக்ஸ்ட் இந்த சர்ஜரி முடிஞ்சு நெக்ஸ்ட் 2 ஹவர்ஸில் பார்த்தா அந்த பாடியில் வந்து ஈஸ்ட்ரோஜன் கிடையாது. இட் இஸ் லைக் அன் கேஸ்ட்ரேஷன் எஃபெக்ட். ஓகே, சடன்லி ஆர் ரிமூவிங் த ஆர்கன். ஒவ்வொரு டக்குன்னு தூக்கி போட்டு வெளியில் போட்டுரும். தே ஆக்சுவலி சஃபர்.
ஸோ இட் இஸ் ஃபார் தோஸ் பீப்புள் வி ஆக்சுவலி கிவ் தம் த ஹெச்ஆர்டி. ஓகே. ஹாஸ்பிட்டல்லே ஆரம்பிச்சிருவேன். சர்ஜரி ஆயிடுச்சுன்னா 24 hours தான். மறுநாள் காலையில் ஐ கேன் see their facial expression. they are looking அந்த ஈஸ்ட்ரோஜன்லேன்றது நமக்கு போனோன்னே தெரிஞ்சிடும். ஐ வில் நாட் டாக் anything. I'll just give them an ointment to be applied. ஸோ டெய்லி இதை ஈஸ்ட்ரோஜன் ஆயின்மெண்ட்டை க்ரீமை அப்ளை பண்ணிவிடா. ஒரு 3 days இருப்பாங்கன்னா 3 days அப்ளை பண்ணிக்கணும். அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போகும்போதே அவங்களுக்கு அந்த பெயின்லாம் போய் ஒரு ஸ்மைலோடு தான் they will go home. And then ஒரு 3 months to 6 months அந்த ஹெச்ஆர்டி கொடுத்து then we wean them. ஓகே. இப்போ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா இப்போ இவ்வளோ நாள் உனக்கு ஹெச்ஆர்டி கொடுத்துட்டேன், இனிமேல் வந்து அதுக்குள்ளே எக்ஸசைஸ் பண்ணு, கால்சியம் போடு, நீ சேரிட்டி வேலையெல்லாம் ஆரம்பி, ஸ்டார்ட் பிகமிங், டோன்ட் திங்க் தட் ஐ ஹேட் அ சர்ஜரின்னு போய் மூலையில் போய் உட்காந்துராத. ஏன்னா உன்னால் உட்கார முடியாது. ஓகே. யூ ஆர் நாட் த டைப் ஆஃப் கேரக்டர். ஸோ கோ பேக் டு யுவர் பிஸி லைஃப் ஷெட்யூல். அது வரைக்கும் ஐ வில் ஹெல்ப் யூ with the medicines. Once you know that I have removed my uterus and ovaries and I am a menopausal woman and I need to take care of myself and awareness வந்த பிறகு ஸ்லோவாக வந்து வீன் பண்ணுவோம். வீன் பண்ணி மேபி I'll just reduce the dose and then put them on phytoestrogens and calcium and vitamin D3. Vitamin D3 ஒரு important medicine to be added for these people. and அப்போ தான் calcium absorption ஆகும். ஸோ இதெல்லாம் கொடுத்து அவங்கள வந்து சொசைட்டிக்குள்ளே விடும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அன்வான்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் வெயிட் கெயின், லைக் ஸோ மெனி அதர்ஸ். மெனோபாஸ் வந்தோன்னே உடம்பெல்லாம் ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளமே அவங்களுக்கு வராமையே நாங்கள் பார்த்துருவோம். ஸோ தீஸ் லேடிஸ் ஆர் வெரி பிளெஸ்ட். So they go home and they go back to their routine life. And I also tell them to come for a review at least once in 6 months. ஓகே. ஒன்ஸ் இன் இயர் ஒரு பேசிக் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஏன்னா 52 வயசு ஆகிருக்கும். ஸோ ஒரு பேசிக் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு தேவைப்பட்டால் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு பிரெஸ்ட் ஸ்க்ரீனிங் ஒன்ஸ் இன் 2 years ஒரு பிரெஸ்ட் ஸ்க்ரீனிங் அப்படின்னு அவங்கள கொண்டு போகும்போது ஈவன் ஆஃப்டர் 75 they are smiling, they are very healthy, they are cheerful. அண்ட் அந்த ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லி வந்து அவங்கள தான் பார்ப்பேன். நாங்களே வந்து சொல்லிப்போம் மேம், ஐயோ இவங்கெல்லாம் வந்து 60-70 வயசில் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, நமக்கு 35 வயசுல இடுப்பு வலிக்குது, கை வலிக்குது, இன்னும் எங்களுக்கெல்லாம் மெனோபாஸ் ஆச்சு. ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஒன்லி திங் இஸ் அவேர்னஸ். ஓகே. அவேர்னஸ் வந்துட்டா அந்த வயசையும் நம்ம அழகாக கடந்து வித் எ ஸ்மைல் ஃபேஸிங் த பப்ளிக் அண்ட் ஐ எம் த பாஸ் அப்படின்னே நம்ம வந்து 75 வயசில் இருக்கலாம். யூ ஆர் சீயிங் ஸோ மெனி கிரேஸ்ஃபுல்லி ஏஜிங் லேடிஸ். நம்ம சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேருக்குமே புரிஞ்சு that I am, my ovarian function is over and now I am taking the help of certain things which is available there and I am going to smile and go ahead. But nangla I feel that you are the example. Yes, I myself, I have to, I am still young, I will not say that. enakappuram I see my teachers, I see my 85-year-old professor with a walking stick டெக்னு வந்து உட்காந்து மைக்கை கொடுத்தா எவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. ஓகே. வித் ப்ராக்டிஸ்லாம் பண்ணி 20 வருஷம் ஆச்சு. பட் ஸ்டில் தே வில் ஆஸ்க் யூ சச் பியூட்டிஃபுல் கொஷின்ஸ். ஆக்சுவலி தட் இஸ் தி ரியல் எம்பவர்மெண்ட், விமன் எம்பவர்மெண்ட். ஸோ மெனோபாஸை பார்த்து பயந்து ஓடவே கூடாது. எஸ். மெனோபாஸ் வந்தாச்சு அவ்வளோதான். தட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட். அதுக்கப்புறமா ஐ ஹவ் காட் அ பியூட்டிஃபுல் ஆஸ்பெக்ட் விச் ஐ ஷுட் லிவ் கிரேஸ்ஃபுல்லி அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடை வந்து நம்ம பெண்களுக்கு கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டியில் ஓரளவுக்கு வந்தாச்சு. பட் ஸ்டில் இன் வில்லேஜஸ். எஸ். இப்போ நீ வில்லேஜ் போனேன்னா 50 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க, பையனுக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க, பேரம்பத்தி வந்துடும், மருமகிட்ட குடும்ப பொறுப்பை கொடுத்துருவாங்க. இவங்க வந்து எனக்கு வயசாயிருச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு தே ரிட்டையர். ஓகே. ஸ்டில் ஐ see women in villages retiring at 50 years and saying that my இதுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இப்போ wherever I go I keep talking about this, but still in rural setup more awareness has to be given and that is when the body becomes a house of diseases. And now nobody dies at 50. lifespan increase ஆயிடுச்சு. True. Now இப்போ everybody's lifespan is more than 70 and women actually live longer than the men. பட் வி ஷுட் ஸ்டே ஹெல்த்தி. என்னால் 75 வயசு வரைக்கும் நடக்க முடியும், டாய்லெட்டில் போய் உட்காந்து நான் டாய்லெட் போக முடியும், என்னால் நான் குளிச்சுக்க முடியும், என்னால் நான் என் ட்ரெஸ்ஸை போட்டுக்க முடியும், எனக்கு வேணுன்றதை வந்து நான் மென்று சாப்பிட முடியும், ஐ கேன் ஈட் வாட் ஐ வாண்ட் டு ஈட். ஸோ இண்டிபெண்டன்சி எப்போ வரும்னு சொன்னால் நம்மளுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்தை வந்து போஸ்ட் மெனோபாஸ் நம்ம கவனிச்சாதான். இல்லைன்னா பெட்ரிடன் ஆயிடுவோம், வீல் சேரில் போயிடுவோம் அண்ட் பீப்புள் வில் ஒரு பர்டன் ஆயிடும். நம்ம பிள்ளைங்களாம் நம்மளை பார்த்தா ஐயோ இந்த அம்மா வந்து அப்படி உட்காந்துட்ருக்கேன், அவங்க தட்டில் கொண்டு போய் இப்போ கூட நீ வில்லேஜில் போனேன்னா ஒரு வயசானம்மா உட்காந்துட்ருப்பாங்க, நாட் வெரி ஓல்டு, தே வில் பி ஒன்லி 60 years, பட் தே வில் திங்க் தட் திஸ் இஸ் த லைஃப். அண்டு ஒரு தட்டில் கொண்டு போய் சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு அங்கேயே கை கழுவிட்டு அப்படி வரிசை விட்டுட்டு அங்கேயே உட்காந்துட்ருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வை திஸ் attitude should change. So awareness should go into the society that this phase of life also has to be lived with a dignity. அந்த டிக்னிட்டி இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்.
அப்போ எப்படி நம்ம வந்து மெனார்கிக்கு போய் ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோமோ, பீரியட்ஸ் பற்றி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறோமோ, அதை விட முக்கியம் ஒரு இந்த விமனுக்கு மெனோபாஸ் எஸ் பிகாஸ் ரொம்ப டிஃபிகல்ட் ஃபேஸ். எஸ் அதை வந்து இப்போ நம்ம மெடிக்கலி 200% அது அழகாக கொண்டு போகிறதுக்கு இப்போ எல்லாமே இருக்குது, அவேர்னஸ் இருக்குது. வி ஹாவ் த பேசிக் மீன்ஸ் ஆஃப் டூயிங் ஈஸி ஸ்க்ரீனிங்ஸ். அப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலியுமே வந்து எக்கனாமிக்லேயுமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ அந்த காலத்தில் ஸ்கேன்னா நம்ம எங்கே ஓடுவோம்? இப்போ எவ்ரி ஹாஸ்பிட்டல் ஹேஸ் அ ஸ்கேன். Just to put in a probe, I know your uterus is normal, your ovaries is normal. You put a probe in your breast, you know the breast is normal. Simple investigations and simple screening techniques will actually give you so much of health. மேம் நீங்கள் சொன்னதில் நான் நடுவில் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணேன். என்ன அப்படின்னா, ஒன்ஸ் அவங்களுக்கு மெனோபாஸ் முடிஞ்சு அவங்களோட எஸ்ட்ரோஜன் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் மென்னோட எல்லா இதுவுமே அவங்களுக்கு வரும் நீங்களே. நவடேஸ் வி ஆர் சீயிங் தட் ரொம்ப முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த ஹார்ட் அட்டாக் வரும்ன்றது பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து 35-40 இருக்க விமனுக்கு கூட ஹார்ட் அட்டாக் வருது. Do you think it's because of estrogen? இல்லை, இன்னொன்றுமே வந்து ஐ வாஸ் நாட் டாக்கிங் அபவுட் செக்ஷுவல் ஹெல்த் ஆல்சோ. ஸோ இப்போ நம்ம மெனோபாஸ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு இந்த செக்ஷுவல் அர்ஜும் குறைஞ்சிரும். ஓகே. அப்போ வந்து த மேல்ஸ் ஆஃப் த ஹவுஸ், த ஹஸ்பண்ட், he will not be very happy about it. So they will come and ask questions. Madam, நான் military officer, madam, என் ஒய்ஃப் வந்து கூப்பிட்டாலே வந்து nowadays she is not very happy. What am I supposed to do? அப்படின்னு சொல்லும்போது வந்துட்டு ஓகே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஐ வில் டிஸ்கஸ் வித் ஹர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்கும்போது வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை மேடம், அது இல்லை மேடம், அவர் இந்த மனுஷன் அப்படி இப்படின்னு அவங்க சொல்லும்போது தென் ஐ டெல் தம், சி உமன் அப்படின்னா சி தட் இஸ் ஆல்சோ சி இட் இஸ் ஒன்லி யுவர் ஹஸ்பண்ட். ஸோ இட் இஸ் யுவர் டியூட்டி டு சாட்டிஸ்ஃபை யுவர் ஹஸ்பண்ட். ஸோ ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்களான்னு முதல்ல பாருங்கள். ஸோ லெட் மீ எக்ஸாமின் யூ. எக்ஸாமின் பண்ணி பார்த்தா இட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். யூ கேன் ஆக்சுவலி ஹேவ் இட்ஸ் அ செக்ஷுவல் ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்லி திங் இஸ் மேபி அங்கே கொஞ்சம் ட்ரைனஸ் இருக்கும், அங்கே கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ யூ டோன்ட் ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள். பட் வென் யூ கீப் ப்ராக்டிஸிங் தட், it is like an exercise. So when you keep practicing that, then அதுவும் உங்களுக்கு போயிடும். They'll give you some creams and lubricants and you try it out and don't say no to that part of your life also as long as possible. So healthy sexual life is also a way to stay young. So அது அந்த காலத்தில் வந்துட்டு 70-year-old men and 60-year-old women used to practice sex. இப்போலாம் 2 குழந்தை பிறந்தோடனே அது தேவையில்லைன்னு நினச்சிடுறாங்க. So that also is not a very good thing in society. So that thing also should change. So it's a part of a married couple னு வரும்போது அதெல்லாம் இருந்தால் தான் that relationship will be there. What we saw old grandfather, old grandmother with their bokavai, they were smiling and going around. அதெல்லாம் வந்து நடக்கணும்னா இதெல்லாமும் நடக்கணும். ஆமாம், அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க, இடுப்பில் ஒரு பாப்பா வச்சுப்பாங்க and they'll smile. The husband and wife will smile at each other. இப்போவும் பார்க்குறோம், தாத்தா பாட்டிங்க ஒருத்தர் பார்த்து ரசிக்க தான் செய்கிறாங்க. இப்போ அது இல்லை. இப்போ யங் கப்பிள்கிட்டே நான் அதை பார்க்குறது இல்லை. 2 குழந்தை பிறந்தாச்சுன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டலி தே ஆர் கெட்டிங் ஏஜ்ட். தட் ஷுட் நாட் ஹேப்பன் பிகாஸ் ஸ்டேயிங் ஹெல்த்தி செக்ஷுவல் லைஃப் ஆல்சோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மெனோபாசல் ஃபேஸ்லேயும் அதுலேயும் நிறைய கொஷின்ஸ் அண்ட் குவைரிஸ் வரும் and there is help. So the couple who are really interested in continuing their sexual life should openly come and talk to us about it. Nothing to be ashamed of. அந்த கேட்டால் அதுக்கு தீர்வு இருக்குது, டிஸ்கஸ் பண்ணுவோம். எஸ் யூ கேன் டூ இட். சம்டைம்ஸ் ஜென்யூன் இஷ்யூஸ் இருக்கும், அப்போ அந்த ஜென்யூன் இஷ்யூஸையும் அட்ரஸ் பண்ணுவோம் அண்ட் அது எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னு சொல்லி கொடுக்குறோம் நாங்கள். பட் அல்டிமேட்லி தே ஹாவ் டு கம் அண்ட் ஓப்பன் அப். நத்திங் ஐ எம் 50 தட் இஸ் த எண்டுன்னு நினைக்கவே கூடாது. யாராக இருந்தாலும் நினைக்கவே கூடாது. தட் இஸ் எ ஸ்டார்ட் ஆஃப் அ நியூ ஃபேஸ் ஆஃப் லைஃப், கம்ப்ளீட்லி அ டிஃப்ரெண்ட் ஜெனர். இவ்வளோ நாள் இருந்த வாழ்க்கை வேறு, 50 வயசுக்கு மேலே இருக்க வாழ்க்கை வேறு. நான் இதையும் என்ஜாய் தான் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு நம்ம அதை அணுகுமுறை பண்ணும்போது தான் we will look for solutions. So that is most important because there are plenty of solutions available. That is the information I want to give today. சொல்ல போனோன்னா இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் ஒரு 50+ தான் அவங்களோட லைஃபையே அவங்க வாழ்வாங்க. பிகாஸ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிள்ளைய படிக்க வைக்க கண்டிப்பாக அதைத்தான் நானும் சொல்லுவேன். இவ்வளோ நாள் ஓடி 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 ஒரு கல்யாணத்தை பண்ணிங்க, இப்போ மையன் போயிட்டான், மருமகளோட போயிட்டான், மக வந்து அவங்க வீட்டுக்காரோட போயிட்டாரு. இப்போ தான் உங்களுக்கும் அவங்க வீட்டுக்காருக்கும் குவாலிட்டி டைமே கிடைக்கிது. இப்போ போய் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? நான் ஆக்சுவலாக இந்த மாதிரி நேரத்தில் மென்னுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் பிகாஸ் that is what is happening. Because they are very young and say 55-60 and all is quite young.
young. And so don't think that you're old. Age is just a number. So your mind should accept many things in the right sense, and then you won't feel that age is actually behaving as a block. So adathaan na solluven, and I've seen so many people then coming with a smile and saying, yes doctor, we are happy now. கிரேட் மேம். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வந்து மெனோபாஸ் பற்றி பார்த்தோம். இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மெனோபாஸ் வருது, சீக்கிரமாகவே அவங்களுக்கு வந்து மாதவிடாய் முதிர்ச்சி அடைந்தது, அவங்களோட ஓவரி வந்து ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. அதை பற்றி சொல்லுங்கள் மேம். மெனோபாஸ்க்கும் ப்ரீமெச்சூர் மெனோபாஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இல்லை, திஸ் இஸ் ஆக்சுவலி மெடிக்கல் கண்டிஷன் மாதிரி இப்போ ஆகிப்போச்சு. இப்போ இது நான் வந்து இப்போ இருக்க 50 வயசு லேடிஸ்க்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பட் ரைட் நவ் வி ஆர் சீயிங் ஸோ மெனி உமன் கம்மிங் வித் அண்ட் 35 years and I'm not getting my periods. Okay. 35 years எனக்கு லாஸ்ட் 2 இயர்ஸாக மென்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக வருது டாக்டர். அண்ட் ஐம் கெட்டிங் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸாஸ்டட் அண்ட் ஐம் கெட்டிங் வெரி ஆங்க்ரி அண்ட் ஐம் நாட் ஏபிள் டு மேனேஜ் மை ஒர்க். மோஸ்ட் ஆஃப் திஸ் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் லேடிஸ் அண்ட் ஃபேமிலி என்னால் மேனேஜ் பண்ண முடியல டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு தே லுக் வெரி டிப்ரெஸ்ட் பாவம். அதுவும் இப்போ எல்லாருமே நான் மோஸ்ட்லி இந்த ப்ரீமெச்சூர் மெனோபாஸ் பார்க்குறவங்களாம் தே ஸ்பீக் வெரி ஃப்ளூயன்ட்லி இன் இங்கிலீஷ். Okay. So they're the educated women, what I am seeing, the educated women who have a profession to look care of, and they also have a family. And some are just married, or some are married with small kids, 5-year-old kid, 3-year-old kid with such complaints, and some are yet to be married. ஏன்னா லேட் மேரேஜ், இப்போ 30 வயசுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் கல்யாணமும் பண்ணுறாங்க. ஸோ இந்த குரூப்பில் இருக்க மேபி 30 to 40 இயர்ஸில் வந்து வி ஆர் சீயிங் ஸோ மெனி விமன் வித் திஸ் கம்ப்ளைண்ட்ஸ். அண்ட் ஷாக்கிங்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்ககிட்ட ஃபஸ்ட்டே வந்துட்டாங்கன்னா நாங்கள் வந்து அந்த எக்ஸ்ரே கண் வச்சுருவோம், பார்த்துருவோம் அந்த பிள்ளை எப்படி வர, நடைய பார்த்துருவோம், என்ன நல்லா ஸ்ட்ராங்காக நடக்கிறாளா, இல்லை ட்ரூப்பிங் ஷோல்டர்ஸோட டயர்டாக நடந்து வராளா, ஆல் தட் ஓ ஷி இஸ் லுக்கிங் ஸோ டயர்ட் அட் 30. ஷி ஷுட் நாட் ஃபீல் ஸோ டயர்டு. சாப்பிட்டியா, டிஃபன் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மேடம். ஜூஸ்லாம் சாப்பிட்டேன் மேடம், இப்போ தான் ஒரு இளநீ குடித்தேன். ஸோ இன் ஸ்பைட் ஆஃப் தட் ஷீ லுக்ஸ் வெரி டயர்டு. ஷீஸ் நியூட்ரிஷன் இருந்தாலும் ஷீ இஸ் ஃபீலிங் டயர்டு. தென் சம்திங் இஸ் ரியலி டிஸ்டர்பிங் ஹர் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் ஆஃப் அஸ் வில் டூ த ஹார்மோன் எவாலுவேஷன். தைராய்டு தான் பார்ப்போம். ஏன்னா நிறைய நம்ம இந்தியா வந்து எண்டமிக். ஸோ ஆல்மோஸ்ட் தே சே 20% ஆஃப் அவர் பீப்புள் ஆர் ஹேவிங் தைராய்டு இஷ்யூஸ். ஸோ தைராய்டு எடுப்போம். இந்த மாதிரி வந்து சைக்கிள்ஸ் ஹிஸ்ட்ரி, ஒரு ஸ்கேன்டி மென்ஸ்ட்ரேஷன் ஆர் நோ மென்ஸ்ட்ரேஷன் ஃபார் பாஸ்ட் 3 months 4 months ஆர் ஒன்ஸ் இன் 3 months தான் வருது, ஒன்ஸ் இன் 6 months தான் வருது, லைட்டாக ஒரு ட்ராப்பு தான் டாக்டர் வருது, ஒன்றுமே பேடு கூட நான் இப்போல்லாம் வைக்கிறது இல்லை டாக்டர் அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரியோடு உள்ளே வரும்போது நாங்கள் அந்த ஹார்மோன்ஸை செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஷாக்கிங்லி வந்து பார்த்திங்கன்னா மெனி உமனுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா அந்த FSH லெவல், தட் இஸ் த ஹால்மார்க். அந்த FSH லெவல் வந்து அஸ்டானிஷிங்லி நிறைய பேருக்கு வந்து ரேஸ்டாக இருக்குது. ஓகே. அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஓவரி ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குதுன்னு அர்த்தம். ஓகே. அப்படின்னா அந்த கண்டிஷன் வந்து ப்ரீமெச்சூர் ஓவேரியன் ஃபெயிலியர்னு நாங்கள் அதை வந்து சயின்டிஃபிக்லி நாங்கள் ஒரு பேர் வேறு கொடுக்குறோம் இப்போ. அண்ட் ரியலி வி ஆர் வெரி மச் டிஸ்டர்ப்ட். 28 years not married. She is coming and saying that I am having irregular cycles doctor, once in 3 months 4 months தான் வருது, 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கரெக்டாக வந்துச்சு, இப்போ வர மாட்டேங்குதுன்னு போய் FSH செக் நாங்கள் நினைக்க கூட மாட்டோம். ஏன்னா அவள் நல்லா தான் இருப்பாள், நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருப்பாள், ஒரு 75 kg இருப்பாள். பட் செக் பண்ணும்போது பட் பீயிங் வி ஆர் சயின்டிஃபிக் பீப்புள் பேசிக்கலி. ஸோ இப்போ நம்ம போய் சரி தைராய்டு ஃபஸ்ட்டு தைராய்டு தான் பார்ப்பேன், தைராய்டு நார்மலாக இருக்குது, சரி FSH பண்ணி பார்ப்போம். எடுத்தோடனே FSH கூட எழுத தோணாது எங்களுக்கு. ஓகே. பட் நவ் I am writing many FSH for these ladies. That is maybe in the last 10 years the case number is increasing steadily. அதனால வந்து இவளுக்கு ப்ரீமெச்சூர் மெனோபாஸ் இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டே வந்துடுது இப்போல்லாம். பட் எல்லா டெஸ்ட்டும் நார்மல் இப்படி வராது. மேபி half the patients come with a normal FSH. And I am so relieved. And I tell them, குழந்தைலாம் வந்து இன்னும் இல்லைன்னா தயவு செய்து ஃபேமிலியை முடிச்சிருடா, ஸ்கேன்டிங் பீரியட்ஸ்லாம் வந்துருச்சுன்னா ஓவேரியன் ஃபங்க்ஷன் அப்புறம் ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்கேனில் வந்து சைஸ் ஆஃப் த ஓவரி இருக்கும், நம்பர் ஆஃப் ஆண்ட்ரல் ஃபாலிக்கல்ஸ் இருக்கும். ஸோ இப்போ குழந்தை வேணுன்றவங்களுக்கு அந்த AMHலாம் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ AMHலாம் நல்லா இருக்குன்னா சரி நல்லா தான்டா இருக்குது, நல்லா நியூட்ரிஷனை இப்போ சாப்பிடு, தைராய்டு ஹார்மோன்ஸை சரி பண்ணு, கொஞ்சம் எக்ஸசைஸ் மெடிடேஷன்லாம் லைஃப் ஸ்டைல். ஏன்னா வெரி செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், வெரி லேசி லைஃப் ஸ்டைல், லேட் நைட் ஸ்லீப்பு, டூ மச் ஆஃப் டிஜிட்டல், இது எல்லாமே வந்து அந்த உடம்பை வந்து கம்ப்ளீட்டாக அப்செட் டவுன் பண்ணிடுது. ஸோ இந்த எவ்ரி ஆர்கன் இஸ் ஸ்ட்ரகிளிங் டு ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி. சிமிலர்லி ovary is also finding it difficult to and especially இது எல்லாமே வந்து பார்த்தா மைண்டை பார்க்குது. ஸோ மைண்டுன்றது வந்து பிரெயின்.
ஸோ நம்ம நைட்டு தூங்கலை, நைட்டு நம்ம லைட்டை ஆன் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கோம்னா தே சே தட்ஸ் அ ஹார்மோன் மெலட்டோனின். மெலட்டோனின் வந்து கண்ணை மூடி தூங்கினா தான், லைட் இல்லைன்னா தான் அந்த ப்ரொடக்ஷனே ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ மெலட்டோனின் வந்து நமக்கு அந்த ஸ்டிமுலேட் ஆகலைன்னா த என்டையர் ரெஸ்டிங் ப்ராசஸ் அண்ட் ரிவர்சபிள் ஹீலிங் ப்ராசஸ் இஸ் கெட்டிங் டிலேட். ஸோ பாடி இஸ் கெட்டிங் நெவர் ரெக்கவர்டு. ஒரு அன்ரெக்கவர்ட் ஸ்டேட்லேயே பாடி இருந்தால் எல்லாம் டயர்டாகி எக்ஸாஸ்ட் தான் ஆகும். ஸோ டோட்டல் எக்ஸாஷன் ஆஃப் ஆல் த ஆர்கன்ஸ். மென்ஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஒரு விண்டோ மாதிரி. இட் இஸ் அ பியூட்டிஃபுல் விண்டோ. ஏன்னா அதுதான் மாதம் மாதம் வரும். இப்போ பிபி வந்து நமக்கு நான் மாதம் பிபி ஜாஸ்தியாக இருக்குன்னு காட்ட போதா? இல்லை. சுகர் காட்ட போதா? தைராய்டு காட்ட போதா? இதெல்லாம் எதுவும் காட்டாது. இதெல்லாம் வந்து நம்மளாம் வந்து கை வீங்கி கால் வீங்கி போகும்போது ஐயோ தைராய்டு இவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். நெஞ்சு வலி வந்து ஹார்ட் அட்டாக் வரும்போது என்னடி 30 வயசில் நெஞ்சு வலின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நோபடி திங்க்ஸ் ஆஃப் இட். பட் மென்ஸ்ட்ரேஷன் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் விண்டோ விச் கம்ஸ் மந்த் ஆஃப்டர் மந்த். ஸோ மந்த் ஆஃப்டர் மந்த் வர்ற விஷயம் வந்து நமக்கு ரெகுலராக வந்தாலே தட் மீன்ஸ் ப்ராபப்ளி யுவர் பாடி இஸ் ஹெல்த்தி. கிரேட். அப்போது மேம் இப்போ நீங்கள் ப்ரீமேச்சர் பற்றி சொன்னீங்க. ஆஸ் யூ செட் இப்போ மென்சஸ் வரல இவளுக்கு. இப்போ மென்சஸ் வரலைன்னா இவளுக்கு ப்ரீமேச்சர். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், பிளட் டெஸ்ட் எஃப்எஸ்ஹெச் எடுக்கிறோம், அப்புறம் ஸ்கேன் பண்ணுறோம். ஸ்கேனில் பார்த்தா ஓவரி இவ்வளோ உண்டாக இருக்குது, 2/1 சென்டிமீட்டரு, அண்ட் தென் நோ ஆண்ட்ரல் ஃபாலிகல்ஸ். ஐயோ ஓவரிஸ் குட்டி ஆயிடுச்சு, ஓவரி ஷ்ரங்க் ஆயிடுச்சு. ஸோ ஃபங்க்ஷனிங் ஓவரி இல்லைன்னா ஓவரிஸ் வில் ஸ்டார்ட் டு ஷ்ரிங்க். ஏன்னா 60 வயசில் நீ ஸ்கேன் பண்ணி ஓவரிஸ் பார்க்கும்போது இவ்வளோ உண்டு, இவ்வளோ பெரிய ஓவரியாக இருக்க வேண்டியது வந்து இவ்வளோ உண்டாயிரும். ஸ்ட்ரீக் ஓவரிஸ் ஆயிரும். 2/1 சென்டிமீட்டர், 1/1.2 சென்டிமீட்டர் இவ்வளோ தான் இருக்கும் ஓவரின் சைஸு. அது 3 சென்டிமீட்டர்ஸ் பை 3.5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும் நார்மல் சைஸ் டு ஓவரி வித் ஒரு 4 to 5 ஆண்ட்ரல் ஃபாலிகல்ஸ். திஸ் இஸ் அ நார்மல் ஹெல்த்தி ஓவரி. இதுதான் 45 வயசு வரைக்கும் இருக்கணும் ஸ்கேனில். ஓகே. ஆனால் 33 இயர்ஸ்லேயே வந்து பார்த்தா ஸ்ட்ரீக் ஓவரிஸ் மாதிரி இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபெர்டிலிட்டிக்கு பிரச்சனை இல்லை மேம். உங்ககிட்ட வந்து நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் எப்படி ஃபர்டிலிட்டி இருக்கும்? இங்கே ஆண்ட்ரல் ஃபாலிகல்ஸ் இருக்காது. ஏஎம்ஹெச் பார்த்தோம்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஏஎம்ஹெச் வேல்யூஸ் பார்த்தோம்னா தேல் பி லெஸ் தென் 1, 0.5, 0.8, சம்டைம்ஸ் ஈவன் லெஸ் தென் 0.5 கூட நாங்கள் பார்க்குறோம். அப்போ தீஸ் பேஷண்ட்ஸ் இஃப் ஃபேமிலி முடித்தவங்க தேர் லக்கி. ஒரு குழந்தை இருந்தால் கூட தேர் லக்கி. ஐ டெல் தம் அம்மா ஓவரின் ஃபங்க்ஷன் கம்மி ஆயிடுச்சு, உனக்கு அடுத்த குழந்தை வேணும்னா கடன்னு ஒரு ஃபர்டிலிட்டியில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவேன். இல்லை சம்டைம்ஸ் 2 குழந்தை இல்லைனாலும் தென் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை நிற்கணும்னா இட் பிகம்ஸ் எ ஸ்ட்ரகிள். ஸோ மச் ஆஃப் சயின்டிஃபிக் ஹெல்ப்பு, ஸோ மச் ஆஃப் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து அவங்களுக்கு தேவைப்படும். அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எக்கு கொஞ்சமாச்சும் இருந்தால் 0.5 இருந்தால் நம்ம அந்த 1 முட்டை 2 முட்டை 4 முட்டை எடுத்து ஐவிஎஃப் பண்ணுவோம். சில பேருக்கு நோ ஆண்ட்ரல் ஃபாலிகல்ஸ்னு வந்துடும். அப்போ என்ன பண்ணுவோம் இவங்களுக்குலாம்? அதுவும் வராங்க இப்போ பேஷண்ட்ஸ் மேரேஜ் ஆகி ஏஎம்ஹெச் லெஸ் தேன் 0.1, நோ ஆண்ட்ரல் ஃபாலிகல்ஸ், இது எல்லாத்தோடையும் பேஷண்ட்ஸ் வராங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இவங்களுக்கு வந்து டோனார் எக். ஓகே. ஸோ we have to tell them scientifically your ovary is incapable of giving healthy eggs for producing a child. So we take an egg from someone who is healthy and we take the semen from your husband and we produce a baby and put it inside your uterus. கிரேட்ல மேம். ஆமாம். ஸோ இது எல்லாம் இப்போது இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் வந்து நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் அவங்களுக்கும் குழந்தை கொடுக்குறோம். ஸோ the science has increased to such an extent for this couple for whom once upon a time we could never give them a solution. Now they are also going home with a baby. இதை கேட்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா மேம், எந்திரன் படத்தில் ரோபோ தயாரித்து கடவுள் இருக்காரா, கடவுள்னா யாருன்னு அந்த ரோபோ கேட்பார். உடனே வந்து ரஜினி சொல்லுவார், படைச்சவங்க நம்மளெல்லாம் படைச்சவங்க, அப்போ கடவுள் இருக்கார் இவர் தான் சொல்கிற மாதிரி. லைக் டாக்டர்ஸ் ஆர் கிரியேட்டிங் த லைஃப். அப்போ வந்து ஒரு கடவுளோட உருவமாக தான் வந்து நீங்களாம் இருக்கீங்கன்னு நினைக்கும் போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மேம். God has put us in that place to give that type of help to those people who are in desperate need of the patient. இப்போ அவேர்னஸும் வந்தாச்சு. இப்போ முதல்லலாம் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு உள்ளே வந்தாங்கன்னா the entire family will reject her. ஆமாம். இந்த ரீமேரேஜ் போவாங்க. ஐயோ எங்கள் வம்சத்தில் இல்லையா, we have heard all those sick stories. But fortunately now the husbands are understanding. And even mostly வந்து இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே தான் வந்து தட் discussion happens and most of the time these type of informations are kept to themselves for the best. ஏன்னா ஒரு குழந்தைய கொண்டு போய் நம்ம கொடுக்கும்போது அது சந்தோஷமாக எடுத்து கொஞ்சணும். என்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு லைஃப் டைமுக்கு நம்ம ஒரு கம்பேனியன்ஷிப்பை க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறது இட்ஸ் அ ஸ்மார்ட் வே. ஐ ஹாவ் அ பேபி விச் இஸ் கோயிங் டு பி வித் மீ அண்ட் தட் சைல்ட் இஸ் கோயிங் டு கால் மீ ஆஸ் அ மதர் அண்ட் அ ஃபாதர்னா வாட் மோர் டு யூ வாண்ட்? இப்போ அடாப்ஷன் அப்படின்னு நம்ம போகிறோம் இல்லையா, அவங்களும் எவ்வளோ ஹாப்பியாக தானே இருக்காங்க. அப்போ this is 50% மை ஹஸ்பண்ட்ஸ் கான்ட்ரிபியூஷன் அண்ட் ஐ ஹவ் டெலிவர்ட் திஸ் சைல்டு. ஸோ வாட்? அண்ட் தட்ஸ் இட். ஸோ ஒரு குழந்தை நிறைய பேர் ரெண்டாவது வரவங்க
ஆமாம். இப்போ எம்ப்ரியோ இருந்ததுன்னா ஒரு எம்ப்ரியோ வச்சு ஒரு குழந்தை பெற்றுப்பாங்க. இப்போலாம் சிங்கிள் எம்ப்ரியோ நிறையா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். செகண்டும் அந்த எம்ப்ரியோ வச்சு குழந்தை வந்துருக்காங்க. தே ஹேவ் 2 பேபிஸ் அண்ட் தென் தே ஃபர்கெட் அண்ட் தீஸ் பீப்புள் routinely கம் டு us ஃபார் த ஹார்மோன் ட்ரீட்மெண்ட். இவங்களுக்குலாம் டெஃபினட்டாக ஹெச்ஆர்டி வந்து ஆமாம்மா 10 இயர்ஸ் 12 இயர்ஸில் இப்போ என்னுடைய பேஷண்ட்ஸ்லாம் சம் பீப்புள் ஆர் ஆன் ஹெச்ஆர்டி ஃபார் த பாஸ்ட் 8 இயர்ஸ் 9 இயர்ஸ். ஸோ நான் ஒரு 10-12 வருஷமாகவே இந்த மாதிரி ப்ரீமெச்சூர் மெனோபாஸோடைய பேஷண்ட்ஸை ஐ ஸ்டார்டட் டு ஹேண்டில். ஓகே. அண்ட் ஒரு 1 year 2 year பேபி போனதுக்கப்புறம் they come back and receive the treatment because sometimes they will disappear from the radar for 6 months. ஓகே. 6 months வராமல் வந்துட்டு அப்படியே லிட்ரலி அப்படியே அழுதுட்டு தான் வருவாங்க. ஏன்னா வீட்டில் வந்து சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்க மாட்டார், எப்போ பார்த்தாலும் டாக்டர்கிட்டே போகணும், எப்போ பார்த்தாலும் மாத்திரை போகணும் அப்படின்னு அப்படியே வருவாங்க. சில பேஷண்ட் வந்து இவளே டிப்ரெஷனில் போயிடுவா. தினம் காலையில் ஒரு மாத்திரை போட்டுட்டு என் வாழ்க்கையே இல்லையா, நான் எனக்கு எப்படி ஆனாலும் நான் போகிறேன், நான் செத்து கூட போகிறேன், நான் இனிமேல் இந்த மாத்திரையே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே ஒரு 6 மாதம் அப்ஸ்காண்ட் ஆயிடுவான். அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு தரன்னு பிடிச்சி ஏற்றுன்னு வருவான். ஹஸ்பண்ட் வந்து ஏற்றுட்டு வருவான். வந்துட்டு மேடம் இவ வந்து 6 months மாத்திரையே போடல மேடம், பாருங்கள் எப்படி வரா மேடம் அப்படின்னா ஒரே அழுக, பயங்கர டிப்ரெஷனில் இருப்பாங்க. எனக்கு சொல்யூஷனே இல்லையா மேடம். ஆமாடி, உன் குழந்தை இப்போ தான் 12 வயசு ஆகுது, அவள் வயசுக்கு வந்துட போகிறா, அப்புறம் அவள் காலேஜ் போகணும், அப்புறம் கல்யாணம் பண்ணணும், அது வரைக்கும் அவன் உடம்பு தேவையில்லையா உனக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் that at this age your லைஃப்பில் வந்து மோஸ்ட் ஆக்டிவ் ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் நீ இருக்க. யூ கேன் நாட் டூ ஆல் தோஸ் திங்ஸ் யூ வாண்ட் டு டூ. ஜஸ்ட் டேக்கிங் 1 pill at the night and 1 pill in the morning, feeling healthy and contributing to your family, how good is that? Why should you create that negative impression? இப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, நான் குடும்பத்தை கூட அவள் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க? அவங்க லுக் அட் த இன்னும் சொசைட்டி இஸ் டிமாண்டிங் யுவர் சில்ட்ரன் வில் ஸ்டார்ட், அம்மானால எனக்கு ஒரு தோசை கூட ஊற்றி தர முடியலையே அப்படின்னு. ஹஸ்பண்ட் இதெல்லாம் ஃபார்ச்சுனேட்லி த ஹஸ்பண்ட்ஸ் ஆர் வெரி குட். நான் சொல்கிற கேசஸ்லாம் ஸோ ஹஸ்பண்ட்ஸ் அது அவங்க தான் பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க. ஸோ யுவர் ஹஸ்பண்ட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் யூ, பட் வாட் அபவுட் த சில்ட்ரன்? அவங்களுக்கு விவரம் தெரியாது இல்லையா? அவங்களுக்கு ஒரு 20 வயசு ஆகும் தொட்டிக்கும் நீ ஆக்டிவாக இருக்கணும்ல. ஸோ அக்செப்ட் திஸ் மேனேஜ்மெண்ட். டோன்ட் திங்க் திஸ் இஸ் யுவர் எனிமி, திஸ் இஸ் யுவர் ஃப்ரெண்டாக நீ இதை அக்செப்ட் பண்ணிக்கோ. ஒரு பில் காலையில், ஒரு பில் சாயங்காலம். காலையில் ஒரு ஹார்மோன் டேப்லெட்டு, நைட்டில் ஒரு ஹார்மோன் டேப்லெட், காலையில் ஒரு கால்சியம் டேப்லெட். யூ ஈட் ஹெல்த்தி ஃபுட்டு, கவுட்டு ஜிம்முக்கு போ. எல்லாத்தையும் குடும்பத்தை துரத்தி விட்டுட்டு ஒரு ஜிம்மில் போய் ஒரு 1 hour நல்லா எக்ஸசைஸ் பண்ணு, போனை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோ, நல்லா ஜாகிங் பண்ணு. யூ வில் ஃபீல் ஹெல்த்தி, யூ வில் கெட் பேக் ஆல் தோஸ் திங்ஸ். நீ வந்து ஒரு சின்ன பிரச்சனை தான் இது, இந்த சின்ன பிரச்சனைக்கு என் லைஃபே முடிஞ்சு போச்சுன்ற ஒரு நெகட்டிவிட்டியோட தயவுசெய்து வராது அப்படின்னு சொல்லும்போது வச்சுருக்கேன் ஒரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ். தே நீட் கவுன்சிலிங். ஆனால் வரும்போதுலாம் அப்படியே நெகட்டிவாக தான் வருவாங்க. வை ஐ எம் அலோன் டேக்கிங் திஸ் மெடிசன்ஸ், வை மை செல்ஃப் அலோன் டேக்கிங் திஸ் மெடிசன் அப்படின்னு வருவாங்க. இந்த பிரெஸ்ட் ஸ்ட்ரிங்க் ஆயிரும். அந்த போஸ்ட் மெனோபாசல் ஃபேஸ், அந்த ப்ரீமெச்சூர் மெனோபாஸில் அந்த ஈஸ்ட்ரோஜன் இல்லாமல் அந்த பிரெஸ்ட்லாம் ஸ்ட்ரிங்க் ஆயிரும். அதில் அப்பியரன்ஸில் நிறைய பேர் அப்செட் ஆவாங்க. டாக்டர் என் பிரெஸ்ட் இப்படி ஆகிப்போச்சு டாக்டர் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மச் கவுன்சிலிங் தேவை இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு. பட் ஒன்ஸ் தே அண்டர்ஸ்டாண்ட் த ஃபிசியாலஜி ஆஃப் இட், they come out of it. And I am seeing very happy patients, cheerfully வர வாக்கிங் நல்லா ஸ்ட்ராங்காக வாக் பண்ணுறவங்களை பார்த்தா ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட் தட் மை கவுன்சிலிங் ஹஸ் ஹெல்ப் தம் அண்ட் they are recovering. ஆனால் நிறையா வந்து டிப்ரெஷனில் தான் வருவாங்க, இன்னும் அப்படி தான் வருவாங்க, வரும்போது டல்லாக தான் வருவாங்க. அவங்களுக்கு கவுன்சில் பண்ணி தேத்தி 4 வருஷம் 5 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் வரைக்குமே ஐ ஹாவ் மை பேஷண்ட்ஸ் who are belonging to this premature menopause group. And I think the crowd is increasing. கிரேட் மேம். மெனோபாஸ், ப்ரீமெச்சூர் மெனோபாஸ், வாட் எவர் இட் இஸ், கண்டிப்பாக அதில் மெடிக்கலுக்கு ஒரு மெடிசனில் வந்து சொல்யூஷன் இருக்குது. லைக் தே கேன் கெட் த ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், தே கேன் பிகம் த மதர் அண்ட் தே கேன் லீட் த ஹாப்பி லைஃப். அதனால் எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்றத சொன்னீங்க. ஸோ இந்த பெண்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்? பெண்கள் சொல்லிட்டீங்க, அப்படி கிடையாது. நம்ம வந்து இந்த உலகத்தில் வாழ வந்துட்டோம். God has given me so many beautiful things. எனக்கு ஒரு நல்ல அப்பா அம்மாவை கொடுத்துட்டாங்க, நல்ல ஒரு கணவரை கொடுத்துட்டாங்க, எனக்கு 2 அழகான கண்ணெறிஞ்ச குழந்தைங்களை கொடுத்துட்டாங்க, எனக்கு இருக்க ஒரு இடம், ஐ ஹவ் காட் அ ரூஃப் ஓவர் மை ஹெட்டு, எனக்கு உணவு 3 வேளை கொடுத்துட்டாரு, எனக்கு கண் பார்வையை கொடுத்துருக்காரு, எனக்கு காது கேட்கறதுக்கு கொடுத்துருக்காரு, நாக்குக்கு சுவையை டேஸ்ட் பண்ணுற ஒரு நாக்கு கொடுத்துருக்காரு, இவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்காரு. ஒரு சின்ன பிரச்சனை தானே கொடுத்துருக்காரு ஹெல்த்தாக, அது சரி பண்ணிட்டா என்ன? எக்ஸாக்ட்லி. So that is how I always take an health issue. Why I should be upset about this small thing, which fortunately at this point of time, I am able to take care of it. I have solutions, I have medicines, I have investigations. All I need to spend is a little bit of money. Why can't I spend that money for myself? Yes. இன்றைக்கி போய் நம்ம ஒரு சவரன் நகை வாங்கினா கூட 1 லட்சம் ஆகிப்போச்சு. நம்ம ஒரு 5000 ரூபா நமக்கு செலவு பண்ணால் என்ன, ஒரு 2000 ரூபா நமக்கு செலவு பண்ணால் என்ன? ஒரு மைண்ட் செட். Why I should not spend for myself? Why can't I go to gym and spend 1,000 rupees a month? My doctor says I can stay healthy till 70 years. If I can go to gym every day 1 hour, why can't I spend?
ஆர் ஒய் கான்ட் ஐ லேர்ன் தோஸ் எக்ஸசைஸ். ஒரு மிஷின், ஒரு 30,000 ஒரு மிஷினை வாங்கி போட்டு வீட்டில் நான் டெய்லி 1 hour அதில் நடந்தால் என்ன? திங்கிங் ஷுட் சேஞ்ச். அந்த மாற்றம் வந்து வந்தால் தான் நம்ம விமன் வந்து ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லின்ற ஒரு கான்செப்டை வந்து புரிஞ்சு, ஏஜிங் கிரேஸ்ஃபுல் இஸ் நாட் ஓன்லி ஃபார் த லுக்ஸ், அது வந்து 20% தான். 80% இஸ் ஹவு தே ஆர் கோயிங் டு ஃபங்க்ஷன். நான் சொன்ன மாதிரி நடந்து டாய்லெட்டுக்கு போகணும், தன்னுடைய சாப்பாடை வந்து தட்டில் போட்டு அவங்க சாப்பிடணும், யாரும் ஸ்பூனில் ஓட்டி விடக்கூடாது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இங்கேருந்து ஒழுகக்கூடாது. மெனோபாஸ்னால் இதெல்லாம் வரும், பின்னாடியே வரும். கீழே விழுந்து ஃப்ராக்சர் ஆகி நான் வந்து ஸ்ட்ரெச்சரில் போய் நான் படுத்து ஒரு மேஜர் சர்ஜரியில் போய் படுக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வரக்கூடாதுன்னா ஐ ஷுட் ரெஸ்பெக்ட் தட் மெனோபாஸ், ஐ ஷுட் அக்செப்ட் தட் மெனோபாஸ், அண்ட் ஐ ஷுட் அக்செப்ட் தட் there is help available and there are certain medicines which will help me to cross this phase to a better phase. And once I understand all this, I am going to age gracefully and I am going to live a very beautiful life afterwards. ஸ்ப்ரெட்டிங் ஹாப்பினஸ். என் மூலியமாக ஒரு 4 பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன், என்னால் கொடுக்க முடியும், 80 வயசில் கூட கொடுக்க முடியும்னா நான் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸோடு நம்ம இந்த ஜர்னியை நம்ம அணுகுமுறை பண்ணும்போது இட்ஸ் அகெயின் அ பியூட்டிஃபுல் திங் தான். மெனோபாஸ் ஐ எம் வெரி ப்ரவுட் தட் ஐ ஹவ் கிராஸ் தட் ஃபேஸ். மேம், இப்போ ப்ரீமெச்சூர் மெனோபாஸ் பற்றி நிறைய பேசுனீங்கல்ல, இதில் எனக்கு இதை ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? ஏன்னா இப்போ நீங்கள் வந்து மெனோபாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், ஹெச்பிவி வேக்சினேஷன் போடலான்லாம் சொன்னீங்க. ஸோ ப்ரீமெச்சூர் மெனோபாஸை எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் மேம்? இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான் இது. ஏன்னா வந்து ப்ரிமேச்சூர் மெனோபாஸ் ஆனதுக்கப்புறம் தான் குழந்தைங்களே நம்மக்கிட்ட வராங்க. ஓகே. பட் ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ எல்லாத்துக்குமே சொல்கிற ரீசன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாத்துக்கும் பிபி சீக்கிரம் வருது, சுகர் சீக்கிரம் வருது, உடம்பு சீக்கிரமாகவே ஏஜ் ஆகுதுன்ற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் தான். நம்ம சின்ன 2 வயசு குழந்தை கையிலேயே நம்ம டேப்லெட்டை கொடுத்து ஃபோனை கொடுத்து தான் சாப்பாடே ஊட்டுறோம், அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது. அண்ட் ஜங்க் ஃபுட்ஸ் தான், குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் இல்லாமல் இப்போ இருக்க முடியல, எல்லாமே ஃப்ரைட் ஐட்டம்ஸாக கொடுக்குறோம் நம்ம, அதுவும் கடையில் வாங்கி தான் கொடுக்குறோம், வீட்டில் சமைக்கிறது இல்லாமல் போச்சு. ஹெல்த்தி வே ஆஃப் குக்கிங் இஸ் நாட் தேர். இன்னும் வந்து நம்ம சாப்பிட்ற உணவே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மாதிரி ஹெல்த்தியே கிடையாது. இப்போது எல்லாம் ஃபர்டிலைசர்ஸ் தான், எல்லாம் பூச்சிக்கொல்லி மருந்து தான். ஸோ ஆல் கெமிக்கல்ஸ், எவ்ரி ஃபுட் இஸ் நவ் ட்ரவுண்ட் இன் கெமிக்கல். நீங்கள் சாப்பிட்ற வெண்டைக்காய் ஆகட்டும், நீங்கள் சாப்பிட்ற தக்காளி ஆகட்டும், இப்போ என்ன சொல்கிறோம், காலையிலேயே வந்து ஒரு நல்ல தண்ணி நிறைய காய்கறியை உள்ளே போடுமா, கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுமா, கொஞ்சம் உப்பு போடுமா, இட் வில் ரிமூவ் சம் ஆஃப் த டாக்ஸின்ஸ் ஃப்ரம் த வெஜிடபிள்ஸ் அண்ட் தென் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். பட் ஹவு மெனி பீப்புள் ஆர் யூஸிங் இட்? எங்கள் வீட்டிலே நிறைய வாட்டி இது யூஸ் பண்ணுறது கிடையாது. மை குக் இஸ் நாட், ஷீ டசன்ட் டூ தட் ஆல். என்னை பார்த்தோன்னே கடகடன்னு தண்ணியில் தூக்கி போடுவா, இல்லைன்னா சமைச்சு முடிச்சிருப்பா. ஸோ இட் இஸ் ஹேப்பனிங். நம்மளை அறியாமையே பாய்சன்ஸ் ஆர் என்ட்ரிங் த பாடி. இந்த சிக்கன் ஆகட்டும், இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மச் நான் வெஜிடேரியன் ஃபுட் இஸ் பீங் ப்ரொமோட்டடு அண்ட் எவ்ரி ப்ராசஸ்டு நான் வெஜிடேரியன் ஃபுட்டே வந்து இப்போ அந்த காலம் வந்து அவ்வளோ நான்வெஜ்லாம் கிடையாது. See, we used to have a very healthy vegetarian diet and occasional weekly once அந்த மாதிரி நான்வெஜ் தான் இருந்துச்சு. இப்போல்லாம் டெய்லியே நான் நான்வெஜ் தான் நான் சாப்பிடுவேன்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஃபேமிலிஸ்லாம் வந்தாச்சு. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து டெய்லி சிக்கன் சாப்பிடுதுங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, சீக்கிரமே வயசுக்கு வந்துடுவாங்க, 8 வயசில் வயசுக்கு வந்துடுறாங்க. அப்போ அந்த ஓவரி வந்து 14 வயசில் தான் ஃபங்க்ஷன் ஆகணுன்றது வந்து 6 வருஷம் முன்னாடியே அது ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த மாதிரி ஓவரிஸ் வந்து பார்த்திங்கன்னா தே வில் ஏஜ் வெரி ஃபாஸ்டர் ஆல்சோ. அப்போ 30-35 இயர்ஸில் தான் வந்து மெனோபாஸ் முடிஞ்சு போயிடுது உங்களுக்கு. ஸோ அது ஒரு காரணம் இருக்குது. ஸோ அண்ட் ஸ்ட்ரெஸ் ஆஃப் ஹேவிங் எ ஜாப், நைட் ஷிஃப்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, நைட் ஷிஃப்ட் வந்து இப்போது காமன் ஆயிடுச்சு. நம்ம வந்து அமெரிக்கன் இதுக்கு தான் நம்ம வந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னு, வெஸ்டர்ன் இதுக்கு தான் நாங்கள் வந்து எங்கள் கஸ்டமர்ஸ் அங்கேருந்து வராங்க. ஸோ அந்த டைம் தான் எங்கிட்ட ஒர்க்கிங் டைம்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ வந்து இதெல்லாம் வந்து டியூ டு எக்கானாமிக்கல் விஷயங்கள்னால நம்ம இதெல்லாம் சைலண்ட்டாக வி ஆர் சஃபரிங்கு அண்ட் வி ஆர் ஸ்லீப்பிங் லேட்டு அண்ட் வி ஆர் ஹேவிங் லேட் நைட் ஃபுட்டு. இப்போ இந்த கான்செப்ட் ஆஃப் நியூட்ரிஷனே வந்து மாறுது. அது ஐ வில் டூ அனதர், ஐ வில் டிஸ்கஸ் லேட்டர். இப்போ வாட் எவ்ரிபடி இஸ் டெல்லிங் இஸ் யூ ஷுட் ஈட் early, you should have a very sumptuous breakfast and you should have your dinner before night. அட்லீஸ்ட் 7 மணிக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. பட் வாட் இஸ் ஹேப்பனிங் நவ் இஸ் எக்ஸாக்ட்லி த ரிவர்ஸ். எஸ். ஸோ எல்லாருமே 9 to 10 தான் சாப்பிட்றாங்க, 10 to 11, 12 தான் சாப்பிட்றாங்க. 2 o'clockலாம் வந்து பிரியாணி கடை இப்போ திறந்துருக்கு. அண்ட் யூ ஹாவ் தட் க்ரௌட் தேர், எல்லா யங்ஸ்டர்ஸு, டீனேஜர்ஸு, அண்ட் தே ஆர் கன்சியூமிங் வெரி அன்ஹெல்தி ஃபுட் அட் எ வெரி அன்ஹெல்தி டைம். ஸோ இதெல்லாம் போய் என்ன பண்ணும் உடம்ப? ஸோ இதெல்லாம் நல்லா தூக்கணும். வாட் ஐ சே இஸ் நல்ல தூக்கம். 9 o'clock to 6 o'clock யூ ஷுட் ஸ்லீப் வித்தவுட் எனி லைட். ஆமாம். பிஃபோர் 7 ப்ளீஸ் ஃபினிஷ் யுவர் டின்னர் அண்ட் டின்னர் ஷுட் பி லைட்டர் தேன் யுவர் பிரேக்ஃபாஸ்ட்.
த மோஸ்ட் ஹெவியஸ்ட் ஃபுட் இந்த கேலரிஸை நீ கால்குலேட் பண்ணி மோஸ்ட் ஆஃப் த கேலரிஸை வந்து டேக் இட் இன் த மார்னிங்ஸ். அண்ட் அதில் 2/3 காலையில் சாப்பிட்டு 1/3 ஈவினிங் சாப்பிடுங்க. நிறைய தண்ணி குடிங்க. கோ டு பெட் ஏர்லி. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இந்த ப்ராசஸ்ட் ஃபுட்டு எடுக்காமல் வீட்டில் குக் பண்ணின ஹெல்த்தி வே ஆஃப் ஃபுட், தட் இஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஃப்ரையிங் டீப் ஃப்ரையிங்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்டீம்டு ஃபுட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி சாப்பிடுங்க. இதெல்லாம் அப்புறம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஷுட் பி அ பார்ட் ஆஃப் யுவர் டெய்லி டயட். நான் வாரத்தில் ஒரு ஆப்பிள் சாப்பிட்றேன், நான் வாரத்தில் ஒரு முட்டை சாப்பிட்றேன், நான் வாரத்தில் 2 பழமாச்சும் எடுத்துப்பேன் டாக்டர் அப்படின்னு சொல்கிறது வந்து அப்சல்யூட் நான்சென்ஸ். இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ பி ஹெல்த்தி. ஸோ எவ்ரிடே ஐ நீட் டு டேக் என்னுடைய பிளேட்டு, நான் வந்து எவ்ரி டே கூட கிடையாது, எவ்ரி பிளேட் ஆஃப் யுவர் டே, இஃப் யூ ஆர் டேக்கிங் ஃபுட் 3 times a day, all your 3 times you should have some vegetables, you should have a bowl of fruits, you should have some proteins in the form of dal or egg or chicken, and your carbs 1/4 of the content தான் கார்ப்ஸே இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தா நம்ம சாப்பிட்ற இதே கெட்டுப்போச்சு. 3/4 கார்ப்ஸ் இருக்குது. ஒரு தட்டில் வந்து தட்டு நிறைய சொத்தை போட்டுறோம், ஒரு ரசத்தை ஊற்றுறோம், ஓரமாக ஒரு ஊறுகாயை தொட்டு வைக்கிறோம், இவ்வளோண்டு ஒரு கீரையை தூக்கி வைக்கிறோம், and then you stay or my stomach is full. So the way the food is being taken today also is very unhealthy. ஸோ இதெல்லாம் போய் அந்த உடம்பை போய் வந்து ப்ரிமேச்சூராக எல்லாத்தையும் செய்ய வச்சு ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஆர்கன்ஸ், வைட்டல் ஆர்கன்ஸை வந்து பாதிக்குது. அண்ட் இதில் வந்து ஐ வாண்ட் டு சே ஒன் ஹைலைட் இஸ், யூ ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் when my ovary is stopping to function, likewise என்னுடைய உடம்புல இருக்க மற்ற ஆர்கன்ஸ், அது கிட்னிஸ் ஆகட்டும், லிவர் ஆகட்டும், ஹார்ட் ஆகட்டும், பிரெயின்ஸ் ஆகட்டும், ஜாயின்ஸ் ஆகட்டும், மசில்ஸ் ஆகட்டும், everything is going to say that I am exhausted. So that is a danger sign. You should understand that my body is stopping to function. என்னுடைய 60-50 வயசில் மெனோபாஸ் ஆகணும்னா எனக்கு 35 இயர்ஸ்லேயே வந்து my body is behaving like a 50-year-old. Okay. So I should be very very careful about this. I cannot ignore this. அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு போனால் தான் ஐ வில் 50 இயர்ஸில் 50 இயர் மாதிரி பிஹேவ் பண்ணணும். இல்லைனா 50 இயரில் ஐ வில் பி பிஹேவிங் லைக் a 70-year-old. அண்ட் இப்போல்லாம் வந்து 75 வயசில் இப்போ வி ரீசென்ட்லி ஹேட் தட் பாக்யராஜ் டெத் ஆனார், இஸ் 70+. Yes. So, but nowadays we are seeing young children falling to death, 25-year-old, 22-year-old dying. அன்றைக்கெலாம் ஐம் சீயிங் அ வீடியோ வேர் அ கேர்ள், ஒரு 18 வயசு பொண்ணு குழந்தை டான்ஸ் ஆடிட்டுருக்கா ஸ்டேஜில், ஏதோ வெட்டிங் ஃபங்க்ஷனில். ஷீஸ் அப்படியே ஷீஸ் ஃபாலிங் டவுன் டெட். 2-3 videos have come. Girls, Yes. 18 to 20-year-old girls falling dead on stage. அதாவது 10 minutes என்னால் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண முடியாதுன்ற லெவலுக்கு தான் அவங்களுடைய ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து சம் வில் ஹேவ் அனியூரிசம், சம் வில் ஹேவ் சம் கஞ்சனட்டல் கண்டிஷன்ஸ், அப்படிலாம் அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது ஹெல்த்தியாக தான் இருக்காங்க. கஞ்சனட்டல் பிறவிலே இருக்குன்னா அது ஆரம்பத்திலே நம்ம வந்து இப்போலாம் 18 வயசு குழந்தைன்னா இப்போ நான் 30 வருஷமாகவே ஹார்ட்டில் ஓட்டேன்னா கண்டுபிடிச்சிடுறேன். So my babies who are delivered 30 years back, when they had a hole in the heart, I have diagnosed and I have even done surgery for them and I have recovered them. So I will not accept that 18-year-old girl had a congenital condition which was not diagnosed early. அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். அவங்களுடைய ஹெல்த் ஸ்டைல் வாஸ் so unhealthy that they had unhealthy the heart became so unhealthy that the heart stopped. அதெல்லாம் sudden cardiac arrest தானே. So they had a big block of whatever it is, fat lobules, ஏதோ ஒன்று உள்ளே போய் டக்குன்னு அந்த cardiac vessel பிளாக் பண்ணுது. ஒரு few minutes, 3 minutes சர்க்குலேஷன் ஆகலைனாலே you will die. So அந்த நேரத்தில் some smart people will give CPR and மூச்சு வந்ததுக்கப்புறம் then they shift them to a hospital, then they do some investigations, then they give some அந்த clots retrieve பண்ணுறதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, சர்ஜரி பண்ணுறாங்க, they go and plastic பண்ணுறாங்க, they go and send it some equipments and go and break the clots, remove the clots and then they survive. அதெல்லாம் வந்து the blessed people. But majority of the time வந்து by the time they fall the help comes 3 to 5 minutes. முதல்ல ஒரு கும்பல் தான் கொடுவாங்க. ஒருத்தங்க கீழே மயங்கி விழுந்தா காற்று வரணும் முதல்ல, ஆனால் அதை கொடுக்க மாட்டாங்க. மொத்த பேர் வந்து அப்படியே கவர் பண்ணி அந்த பேஷண்ட்டை வந்து தண்ணி கொடுப்பாங்க. இன்னொன்று தண்ணி கொடுப்பாங்க, அது ஆஸ்பிரேட் ஆகி அந்த லங்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணலான்னு நினைக்கிற லங்ஸை கூட க்ளோஸ் பண்ணலாம். the lungs will be filled with water and that person will drown to death. Okay. எது பண்ணக்கூடாதோ எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ we need to actually teach the public proper cardiopulmonary resuscitation. Yes. CPR அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம வைட் ஸ்ப்ரெடாக எடுத்துகிட்டு போகணும். ஒருத்தர் விழுந்தாங்கன்னா அந்த இடத்துல ஸ்பேஸ் வேணும். பர்சன் ஹூ இஸ் மெடிக்கலி நாலேஜ்ட் வித் 1 or 2 people should go and think, make sure that the trachea is open so that நம்ம கொடுக்குற அந்த CPR and oxygen வந்து goes to the lungs
அண்ட் தென் திஸ் ப்ரெஷர் கோஸ் அண்ட் ஸ்டிமுலேட்ஸ் த ஹார்ட். இது ரெண்டும் நம்ம மாற்றி பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஆக்சிஜன் போகுது, ஹார்ட்டை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறோம். அதுக்குள்ளே ஒரு ஆம்புலன்ஸ் வரணும், அதுக்குள்ளே சில இன்ஜெக்ஷன்ஸ் போடணும். ஸோ இட்ஸ் மல்டி ஃபேக்டோரியல் ட்ரீட்மெண்ட் விச் ஹெல்ப்ஸ் தட் பேஷண்ட் டு சர்வைவ். ஸோ இந்த அவேர்னஸ் இருக்கணும், எஸ்பெஷலி இன் ஃபங்க்ஷன்ஸ். எஸ். ஸோ வந்து ஒரு நல்ல ஃபுட்டு, ப்ராப்பர் சர்க்காடியம் ரிதம் இதெல்லாம் இருந்தாலே மொத்தத்தில் எல்லா ஆர்கனும் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த ப்ரீமெச்சூர் மெனோபாஸுமே நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். எஸ், கிரேட், சூப்பர் மேம். அண்ட் ஒன் மோர் கொஸ்டின். லைக் இந்த நம்ம இந்த பழைய காலத்துலேருந்து சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது, 40 வயசானா அதுக்கு நாய் குணம் வந்துடுது அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்களுக்கும் இதுக்கும் கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் இல்லை, அது நீங்கள் இப்போ ஆக்சுவலாக ஆண்களுக்கு தான் அதை சொல்லுவாங்க, 40 வயசு ஆனால் நாய் குணம்னு சொல்லிட்டு. பட் ஏன்னா வந்து அப்போல்லாம் வந்து மெனோபாஸ் வந்து 55 வயசு 60 வயசு வரைக்கும் கூட லேடிஸ்க்கு மெனோபாஸ் வராது. ஓகே. நார்மலாக 52 வயசு 53 வயசு. இப்போ கூட ஐ சி so many ladies 53 years still menstruating, 57 years still menstruating. I'm having 2-3 patients. அவங்க இப்போ பயந்துட்டு வராங்க. நான் சொன்னேன் ஒன்றும் இல்லை, யூட்ரஸ் பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது, ஒரு ஹார்ட் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, வாங்க நீங்கள் ரெகுலராக செக்கப் வாங்க, பட் டோன்ட் பி வெரி மச் வரிட் பிகாஸ் யுவர் யூட்ரஸ் இஸ் நார்மல் சைஸ், எண்டோமெட்ரியம் இஸ் நார்மல், யூ ஆர் ஸ்டில் ஃபங்க்ஷனிங், தப்பு ஒன்றும் கிடையாது, நீங்கள் இன்னும் அழகாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஓவரி தான், கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். பட் வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் இப்போலாம் ப்ரீமெச்சூர் மெனோபாஸ் 40 இயர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ்லாம் குறைஞ்சி போயிடுது. அண்ட் தர் பாடி இஸ் கோயிங் இன் டு ஏ பெரிமெனோபாசல் ஃபேஸ். பெரிமெனோபாசல் ஃபேஸ்ன்றது வந்து அட்லீஸ்ட் 5 வருஷம் மெனோபாஸ் ஆகிறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அந்த ஃபேஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. தட் மீன்ஸ் த ட்வெண்ட்லிங் ஆஃப் த ஹார்மோனல் லெவல், த ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறைய ஆரம்பிச்சிருது. அந்த ட்வெண்ட்லிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே பிரெயினுக்கு வந்து மெசேஜ் போயிடுது. ஆமாம், பிரெயின் வந்து சொல்லுது, ஐயோ ஓவரியில் ஹார்மோன்ஸே வரலையே, இந்த எங்கடாப்பா இந்த ஆன்டி பிட்யூட்டரி எஃப்எஸ்ஹெச்சை கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அதோடு சேர்த்து யுவர் பாடி ஆல்சோ ஸ்டார்ட்ஸ் டு ரியாக்ட். ஸோ இப்போல்லாம் வந்து ஐ சி 40-year-old women who are becoming emotionally very unstable and sometimes the reaction is not so nice to see. அதனால் ஆமாம், மோஸ்ட்லி வீட்டில் தான் பிள்ளைங்க புருஷன் தான் மாட்டுவாங்க, அண்ட் பாவம் தான் அவங்க அந்த ஸ்டேஜில். ஆனால் ட்ரீட்மெண்ட் இருக்குன்றதை ஆண்களும் புரிஞ்சுக்கணும். See, the awareness is not only for the women. The men of the house should understand that my wife is suddenly behaving eccentrically. So could there be some medical reason for this? So why don't I take her to a doctor? அந்த மைண்ட் செட் ஆண்களுக்கு வந்துட்டாலே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. இந்த பொண்டாட்டிங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரர் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாருன்னு சொன்னாலே அவ்வளோ ஹாப்பியாகிடுவாங்க. டாக்டர் இந்த மனுஷங்கிட்ட நான் 6 மாதம் சொல்கிறேன் டாக்டர், கேளுங்க, கூட்டிகிட்டே வரமாட்டேன். இதுதான் மோஸ்ட் ஆஃப் த டைம் த உமன்ஸ் கம்ப்ளைண்ட். தே ஃபீல் தட் தர் ஹஸ்பண்ட்ஸ் ஆர் நாட் ஹீடிங் டு தர் ரெக்வெஸ்ட். நல்ல தானே இருக்க, தட் இஸ் ஹவு தே ட்ரை டு இக்னோர் த கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரம் த வைஃப். அவள் 6 மாதம் பொறுமையாகிட்டு அப்புறம் தான் கத்த ஆரம்பிக்கிறான். அப்போ தான் வந்து அவனுக்கு தெரியுது, ஐயோ ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்குது, 6 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து கூப்பிட்டுருக்காளே, சரிவா கூப்பிட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அது மாறணும். ஸோ ஒய்ஃபோடைய சின்ன சின்ன விஷயங்களை வந்து ஹஸ்பண்ட்ஸ் வந்து எஸ்பெஷலி ஆஃப்டர் 40 கொஞ்சம் காது கொடுத்து கேட்டால் வந்து அவங்களுக்கு தான் நல்லது. ஸோ 40 வயசில் நாயகனுங்கிறது வந்து அதை கண்டினியூ ஆகாது, ஈஸியாக அதை வந்து ரிவர்ஸ் பண்ணிடலாம். பிகாஸ் ஆஃப் திஸ். கிரேட் மேம், கிரேட். ஏன்னா நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஒவ்வொரு பாட்காஸ்ட்லேயுமே இன்ஃபர்மேட்டிவாக புதுசாக நிறையா விஷயம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். எங்களை நாங்கள் எப்படி மாற்றிக்கிறதுங்கிறது உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிறோம். இன்னுமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க காத்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.